ஒரே குடும்பத்தில் இருந்த 3 பேருமே அன்னையோட போயிட்டு பாடியும் கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கடல் மொத்தத்தில் அப்படி தான் ப்ரோ. நம்ம கடலை விழுந்தாலும் நம்ம அந்த நேரம் சாக போகிற கண்டிஷன் நம்ம உடம்பு வீட்டுக்கு கிடச்சா போதும் தான் யோசிப்போம். இப்போ போட்டு இப்படி இருக்க போட்டு இப்படி கவுந்துருச்சு. ஓகேவா? அந்த போட்டில் இருந்தவங்களாம் தண்ணியில் குதிச்சிட்டாங்க. போட்டை சுற்றி தான் கிடக்குறாங்க. போட்டில் இந்த டீசல்லாம் விழுந்துருக்கும்ல, டீசல்லாம் கடலில் இதாக இருக்குல்ல, அந்த டீசல் கொஞ்சம் கண்ணில் போட்டால் என்ன ஆகும்? அதுக்கு மத்தியில் தான் ஆட்கள் இருக்காங்க. ஓகே, இதில் என்னாச்சுன்னா நம்ம காப்பாற்ற போனவங்களுக்கு கூட வந்து 2 நாள் வந்து கண்ணு திறக்க முடியாது. ரொம்ப மோசமான வெதராக இருந்தால் கடலில் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவ்வளோ மோசமாக இருக்கும். நம்ம இப்போ போட்டு எப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த வெதரில் அந்த இப்படி இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கும்போது நம்ம இங்கே வருவோம், சர்க்கஸ் மாதிரி இடிச்சுக்கிட்டே கிடப்போம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரிஸ்க்கு தான், என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கடலில் ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த மூஞ்சை தான் வந்து 7 நாள் நம்ம பார்த்தாகணும். நம்ம ஃபேமிலி கூட எந்த கான்டாக்டும் இருக்காது. எப்போ நம்ம கரைக்கு வரோமோ அப்போது ஒரு அந்த 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளே வரும் தெரியுமா, அப்போ டவர் அடிக்கும். அந்த நேரம் தான் நம்ம இருக்கோன்றது அவங்களுக்கு தெரிய வரும். அப்படியும் 7 நாள் 10 நாள் கழிஞ்சு நம்ம தகவல்னா எல்லாம் ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் வீட்டில் எல்லாம் பதட்டமாகவே தான் இருப்பாங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி அழுக்கும் இது மாதிரி தான் இருப்பாங்க, கலீஜாக இருப்பாங்க. ஃபிஷர்மேனாக ரவுடி. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றி ஆகணும். ஃபிஷர்மேனாக வேறு, அவங்க கேட்டகரியே வேறு. வீரா டாக்ஸ் நேருக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட தென்கடல் மீனவன் திரு அந்தோனி அவர் வந்திருக்காரு. வணக்கம், எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன் ப்ரோ? இல்லை, மாநாட்டெலாம் போயிட்டு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு அனுபவம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? கூட்டம் சூப்பராக இருந்து, அமோகமாக இருந்து. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? மறக்க முடியாது. ஓகேண்ணா, நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 முடிச்சு ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங். ஃபயர் சேஃப்டி இன்ஜினியரிங். நீங்கள் எப்படி இந்த ஃபிஷிங் கேட்டகரியில் நீங்கள் எப்படி என்ட்ரானீங்க? ஃபிஷர்மேன் தானே. உங்கள் ஃபேமிலி ஃபிஷர்மேன் தான். ஓகே, ஃபேமிலியாக பார்க்குற தொழில் தானே இது. இப்போ அங்கே என்ன சொல்ல, படித்து முடிச்சு நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கடலுக்கு போவோம். அப்படியே போயிட்டு பழகிறது தான். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நிறைய ஃபேமிலி வந்து தான் பிள்ளைங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அது பண்ணுவாங்க. பட் எல்லாருக்கும் குலத்தொழில்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல. ஸோ அந்த டைமில் அப்படி போய் கற்றுக்கிறது தான். வேறு வேலை எதுவும் ட்ரை பண்ணல? இல்லை நீங்கள் இதுதான் பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிங்களா? இல்லை, பிடிச்சி தான். ஆமாம், அதுக்கு இல்லை, நான் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் டைம் இது. நான் இங்கே சென்னையில் தான் வந்து சைட் ஒர்க் தான் இருந்தேன். சேஃப்டி ஆஃபீஸராக தான் இருந்தேன். சேஃப்டி ஆஃபீஸர். ஆமாம், நான் வந்து அங்கேயும் போவேன், இங்கே இருப்பேன், அப்படி இப்படின்னு தான். இல்லை, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க இங்கே எப்படி பேலன்ஸ்? அது இப்போ ஜாப் கிடச்சி இங்கே இருக்கும்போது வந்து ஒரு ரீசனால் நம்ம இங்கே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து வேலை பார்த்து அப்படியே இருந்தேன். அப்படியே பார்ட் டைமாக வந்து அதை பண்ணிட்டு இருந்தேன். இது யூடியூப்பு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷிங் அப்படியே நம்ம இருப்போம் வைங்களேன். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபிஷிங் அப்படி தான் ஃபுல்லாகவே ஃபிஷிங் போயிட்டு அதில் கிடைக்கிற காசை வச்சு தான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேலை கிடச்சி இங்கே வந்து அதில் பார்ட் டைமாக தான் இந்த இதை பண்ணிட்டு இருந்தது. இப்போ யூடியூப் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆமாம், எப்படி மெயின்டைன் பண்ணிடுறீங்களா எல்லாத்தையும்? ஆமாம், மெயின்டைன். ப்ரெஷர் எதுவும் இல்லையா? இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய டீம் இருக்குது. எங்கள் டீம் இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது ஆஃபீஸில் எவ்வளோ டீம் இருக்காங்க. நான் ஒருத்தன் தான். உங்களுக்கு டீம் எடிட்டரில் யாரும் இல்லையா? கிடையாது, நான் மட்டும்தான். எடிட்டிங் நீங்களே பண்ணி? எடிட்டிங்னா ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் போகும்போது மட்டும் வேறு பசங்க வருவாங்க. மற்றபடி எல்லாமே. கடலில் உங்களோட டே டு டே லைஃப்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ஃபிஷர்மேனாக நீங்கள் உள்ளே போகிறீங்க கடலுக்கு, இந்த லைஃப்ங்கிறது எப்படி இருக்கும் கடலுக்குள்ளே? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு 7 நாள் 8 நாள் கடலில் தங்கி தொழில் பார்ப்போம். 8 நாள் தங்கி. ஓகே. அந்த நேரம் மொபைல் நெட்வொர்க் எதுவுமே இருக்காது. நம்ம ஃபேமிலி கூட எந்த டச்சுமே இருக்காது. இப்போது ஆக்சுவலாக எனக்கு புரியல, போட்டு நெட்வொர்க் இல்லைங்கிறீங்க. இப்போ ரிட்டர்ன் வரும்போது லொக்கேஷனில் தான் தெரியணும்ல. அதெல்லாம் அதுக்கு தான் போட்டில் ஜிபிஎஸ்லாம் இருக்கும்ல. ஜிபிஎஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். நம்ம எந்த ஹார்பர்லேருந்து வெளியே வரோமோ அதே ஹார்பருக்கு போவோம். ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் தான் வந்து கடலில் டவர் இருக்கும். அது தாண்டி போய்ட்டோன்னா டவர்லாம் கட் ஆயிரும். நம்ம வந்து இன்னும் ரொம்ப லாங் போவோம். அப்படி இருக்கும்போது கடலில் வந்து நம்ம கடலில் ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த மூஞ்சை தான் வந்து 7 நாள் நம்ம பார்த்தாகணும். நம்ம ஃபேமிலி கூட எந்த கான்டாக்டும் இருக்காது. எப்போ நம்ம கரைக்கு வரோமோ அப்போது ஒரு அந்த 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளே வரும் தெரியுமா, அப்போ டவர் அடிக்கும். அந்த நேரம் தான் நம்ம இருக்கோன்றது அவங்களுக்கு தெரிய வரும்.
அப்படியும் 7 நாள் 10 நாள் கழிஞ்சு நம்ம தகவல்னா எல்லாம் ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் வீட்டில் எல்லாம் பதட்டமாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல மைண்டு, 7 நாளில் வர்றவனை இன்னும் காணுமே அப்படின்ட்டு. அது மாதிரி கடல்லாம் ரொம்ப டஃப்பாக இதாக இருக்கும். அது ஒரு சீசனில் வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும். இப்போ அந்த 7 நாளுக்கு சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். 10 நாளுக்குள்ளே சமையலுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். அங்கே போர்டில் வச்சு சமைப்பீங்களா? சமைச்சு அது எரிஞ்சிடாது போட்டு அப்படியே அதுக்கான எல்லா வசதியுமே இருக்கு. இப்போ பாத்திரம் வைக்கிறோன்னா அதை சுற்றி 4 பக்கத்துலையும் கம்பி வச்சுருப்பாங்க. அங்கே எங்கே இதாகிற மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பாத்திரமாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை, சமைக்கலாம், ஈஸியாகவே சமைக்கலாம். குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிற அன்றாட எல்லாத்துக்குமே வசதி இருக்கும். எல்லாமே இப்போ குளிக்கிறதுக்குள்ள தண்ணி இருக்கும், குடிக்கிறதுக்கான தண்ணி இருக்கும். பாத்திரம் கழுவுறது வந்து கடல்ல நிறைய தண்ணி இருக்குது. அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்ல தண்ணி வச்சு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி தான். ஓகே. அங்கே போய் எப்படி மீன் பிடிப்பீங்க? எனக்கு ஆக்சுவலாக தெரியல. எப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு சும்மா வலை போட்டால் மீன் வந்துடுமா இல்லை எப்படி? அப்படி கிடையாது. இப்போது ஒரு போட்டில் கேப்டன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்ராங்குன்னு சொல்லுவாங்க. ஃபிஷிங்க்கு இதெல்லாம் கேப்டன் இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்ராங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து எல்லாமே அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலு, அந்த போட்டு மீன் பிடிக்கிறதுக்கான இடத்துக்கு கொண்டு போய் போட்டை சேர்க்குறது, வலை போட்டதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த லைனில் வச்சு இழுக்கிறது. ஏன்னா கடலுக்குள்ளே பாறையும் இருக்கும், அந்த பாரு நம்பர் எல்லாமே வந்து அவங்களோட ஜிபிஎஸ்ல இருக்கும். அப்போ அதை பார்த்து கரெக்டாக அந்த வலையை இழுத்து கொண்டு போகிறது. ஏன்னா மோஸ்ட்லி நான் போகிறது வந்து ட்ரால்நட் ஃபிஷிங்கு, இழுவ மடின்னு சொல்லுவாங்க. இழுவ மடி ட்ரால்நட் ஃபிஷிங்கு, இழுவ மடின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வலையை போட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே அரிச்சு எடுக்கிற மாதிரி இழுத்துட்டு வரும், கடலுக்கு அடியிலேருந்து இழுத்துட்டு வரும். அப்போ அதில் பாறைகள் இதெல்லாமே வந்து எல்லாமே அதில் டீட்டெயில் இருக்கும் நம்ம ஜிபிஎஸ்ல. ஜிபிஎஸ்ல இந்த பாயிண்ட்ல பாறை இருக்குன்ற டீட்டெயில் இருக்கும். அப்போ அந்த பாறையில் படாமல் வந்து இந்த வலையை கரெக்டாக சேஃபாக கொண்டு வாங்க. ஆனால் எல்லா நேரமும் அப்படி வரும், கரெக்டாக வந்துடும் சொல்ல முடியாது. நிறைய நேரம் வந்து போட்டு கிழிஞ்சு அந்த வலை கிழிஞ்சு கூட வரும். இல்லை மீன் பிடிக்கிறதுல இந்த ஒரு வகை மட்டும் இருக்கல, வேறு ஏதாவது வகைகள் ஏதாவது? நிறைய வெரைட்டி இருக்குது. மீன் பிடிக்கிறதுல வந்து வலை போட்டு மீன் பிடிக்கிறது, தூண்டில் மீன் பிடிக்கிறது, ட்ரால்நட் இருக்குது. ஃபிஷிங் போட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சா அது எப்படி செட் ஆகுமா? தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற செட் ஆகும்னா எப்படி? ஐ மீன் இப்போ வலைனா நிறைய மீன் வந்துடும், தூண்டில் ஒன்று ஒன்றா தானே போட்டுட்டு இருக்கணும். சரிதான், ஆனால் வந்து செலவு கம்மியாகும்ல. இப்போ ட்ரால்நட் ஃபிஷிங்கிற நேரம் வந்து இழுவ முடியல போகும்போது டீசல் அதிகமாக இழுக்கும். நார்மல் போட்டு ஒரு ஓடுறதுக்கு எவ்வளோ டீசல் போகும், இதில் வந்து இன்னும் அதிக பவர் கொடுத்து இழுக்கும்போது செலவு அங்கே அதிகமாக வருது. இப்போ தூண்டில்னா அப்படி கிடையாது. இல்லை, ஒரு பாறையில் கொண்டு போய் ஒரு கீழே ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் போட்டை போட்டுட்டு ஆங்கரை போட்டுட்டு அதுலேருந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறது தான். ஓகே, சொல்ல முடியாது. சில நேரம் ட்ரால்நட்டில் வர்றதை விட தூண்டில் வந்து நம்ம லக்கு இருந்தால் அதிகமாக மீன் வரும். ஓகே, உங்களுக்கு அப்படின்னா பிடிச்ச முறை மீன் பிடிக்கிற முறை எது? எல்லா மீன் பிடியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ட்ரால்நட் ஃபிஷிங்கில் வந்து என்ன ஒரு இதுன்னா ஒரு சஸ்பென்ஸோடு இருப்போம். மீன் வருமா, மீன் இப்போ போட்டிருப்போம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த வலையை பிடிக்க போகும்போது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அடுத்து நமக்கு என்ன மீன் கிடச்சிருக்கு, அதிகமாக கிடச்சிருக்கா, கம்மியாக கிடச்சிருக்கா, இல்லை வலை கிழிஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோடு இழுத்துட்டு இருப்போம். அது நல்லாயிருக்கும். தூண்டிலும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் தூண்டில் போட்டு ஒன்றுமே கிடைக்காதவர் வந்து கடுப்பாயிரும், தூக்கம் வந்துடும். நல்லா தூண்டில் கொத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜாலியாக இருக்கும், சுத்தமாக தூக்கம் வராது. அந்த இன்னொன்று ட்ரால்நட் ஃபிஷிங்கில் போர்டுன்னு ஒன்று உண்டு. போர்டுன்னு ஒரு இரும்பு போர்டு இருக்கும். ஓகே, அந்த போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த போர்டில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆனால் கூட மீன் படாது. ஏன்னா அந்த போர்டு தரையில் அந்த கடலில் அடித்தட்டில் போய் இருந்து அது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் உட்காரணும். கொஞ்சம் மெஷர்மெண்ட் தப்புனாலும் அந்த வலையை தூக்கி விட்டுரும். அது கரெக்டாக உட்காந்து அந்த வாய் வந்து கரெக்டாக விரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு அந்த மாடலே புரியல. இப்போ ஒரு வலை போட்டிங்கன்னா அது அடியில் போய் சுற்றிக்குமா இல்லை? அப்படி இல்லை ப்ரோ. ட்ரால்நட் ஃபிஷிங்கோட மெத்தடே வந்து எப்படின்னா மேலே ஒரு செட் இருக்கும், கீழே ஒரு செட் இருக்கும். இப்போ 2 இப்போ மடை வலை மேவலைன்னு சொல்லுவாங்க. இந்த வலை இப்படி வந்து இப்படியே அரிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வாய் இப்படி திறந்துருக்கும், அந்த வலையோட வாய் திறந்துருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த மடை வந்து கீழே தரையில் போய் உட்காரணும். அந்த போர்டு ரொம்ப மஸ்ட்டு. போர்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் மடை ஒழுங்காக உட்காராமல் போகும், வலை ஒழுங்காக உட்காராது. நான் சொல்கிறது புரியுதா? சத்தியமாக புரியல. இந்த மாதிரி ட்ரால்நட் ஃபிஷிங் நீங்கள் வேணால் சும்மா ஒரு இமேஜ் எடுத்து பாருங்க. அது இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி, எனக்கே புரியல. ஃபாலோவர்ஸ் சுத்தமாக புரியல. புரியுற மாதிரி இப்போ இந்த ஒரு வாய்ன்னு வைங்களேன். இப்போ இதுதான் வலையோட வாய். ஓகேவா? இது அடித்தட்டில் போய் இப்படி உட்காந்துரும். மண்ணிலே உட்காந்துக்குமா? கீழே போய் உட்காந்து தான் இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ அந்த அடித்தட்டில் இப்படி இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். மேபி அந்த போர்டில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, இப்படி தூக்கிடும் வலையை. வலை வந்து கரெக்டாக உட்காராது. உட்காரலன்னா அந்த மீன் படாது. ஓகே, புரியுதுங்களா? இன்கேஸ் இந்த வலையில் ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இப்படி சுருங்கி போயிடும். வலை வாயை திறந்துருந்தானே மீன் உள்ளே போகும். இங்கே மீன் உள்ளே போய் இங்கே லாஸ்ட்டில் போய் மாட்டி ஒரு குடுவை மாதிரி இருக்கும். ரைட், ஒரு குடுவை மாதிரி குடுவை இருக்கும். அதில் தூக்கிடுச்சுன்னா மீன் உள்ளே போகும், உள்ளே போய் உட்காந்துரும். ஆனால் இப்போ மீன்லேயே நிறைய விஷம் மீன்லாம் இருக்கு.
அதெல்லாம் சப்போஸ் அதெல்லாம் தெரியாமல் போய் கை வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு தெரியும்ல, இந்த மீனை தொடக்கூட நமக்கு தெரியும், சொல்லியிருப்பான். இப்போ பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, இப்போ அங்கே நிற்கிறவங்க பெரியவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை விட நல்ல நாலேஜ் இருக்கும். இந்த மீன் வந்து இந்த மீன் போய் தொடாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை தொட மாட்டோம். நம்ம வேணும்னு அது போய் தொட்டு பார்த்து நான் செக்அப் பண்ண போகிறோம். சப்போஸ் அது மீன் தொட்டு தெரியாத தொட்டு ஏதாவது வகுத்து வாங்கியிருக்கேன், வாங்கி உருண்டு புரண்டுருக்கேன். புரியல, உருண்டு பொருளுக்கு மீன் இருக்கும், ரொம்ப விஷத்தன்மை இருக்கும். இப்போ நான் லயன் ஃபிஷ்னு ஒரு மீனை பற்றி போடுவேன், அந்த மீன்லாம் குத்துச்சு அப்படின்னா உயிரோட இருக்கும்போது குத்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆளை கரைக்கு தான் கொண்டு போய் ஆகணும். என்ன ஃபிஷ்? லயன் ஃபிஷ். லயன் ஃபிஷ்னு அது பார்க்க அழகாக இருக்கும் அந்த மீன். ஆனால் அதோட முள் குத்துச்சுன்னா வந்து உயிரோட இருக்கும்போது குத்துச்சுன்னா முடிஞ்சு நம்மளை தூக்கி கொண்டு ஒன்று கரைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா அந்த வலியில் வந்து சமாளிக்க முடியாத அளவு வலி இருக்கும். செத்த மீன் குத்துனாலும் ரொம்ப வலிக்கும். அது முள்ளு மாதிரி இருக்குமா? ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக முள்ளு தான் இருக்கும். அதெல்லாம் ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். வந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க, அங்கே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னு ரிட்டன் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஒருத்தவங்க ரொம்ப முடியல, என்னன்னா பக்கத்தில் சுற்றி போட்டுகள் இருக்கான்னு, அதான் சொன்ன ஒயர்லெஸ் சொன்னோம்ல, ஒயர்லெஸில் போட்டுகள் இருக்கான்னு கேட்பாங்க, ஏதாவது போட்டு கரைக்கு போகிற போட்டு இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ இந்த டேட்டில் சிலவங்க நமக்கு முன்னாடி வந்தவங்க கரைக்கு போகிற சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ எங்கள் போட்டில் வந்து ஒருத்தர் ரொம்ப எமர்ஜென்சி, அவங்களை நீங்கள் கரைக்கு கூட்டு போயிருங்க அப்படின்ட்டு. இல்லை நமக்கு அந்த சுச்சுவேஷனே இல்லை, நம்ம தான் போயாகணும்னா வேறு வழியில் போய் தான். அப்போ அது லாஸ்ட் தான், வேறு என்ன பண்ணணும், அதோட உசுறு முக்கியம் இல்லைங்க. ஓகே, நீங்கள் முன்னாடி கற்றுக்காத விஷயம் இப்போ கற்றுக்கிட்டேன்னு ஏதாவது இருக்கா கடலுக்குள்ளே? ஸ்டார்டிங் மீன் பிடிக்க போகும்போது வந்து வலை கட்ட தெரியாது. அதுக்கப்புறம் போயிட்டு பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. மொத்தத்தில் எல்லாருக்குமே வந்து இன்னொன்று வந்து போட்டில் வந்து புதுசாக போனாலும் நம்மளால் நிற்க முடியாது, நமக்கு பயங்கரமாக கேர் ஆகும், வாமிட் வரும். அதெல்லாம் வந்து ஒரு 1 வீக் 2 வீக் எடுக்கும் நம்ம உடம்பு அதுக்கு செட் ஆகிறதுக்கு. இல்லை அது ஈஸியாக தான் இருக்கும் போயிட்டு இப்படி போட்டு. ஆமாம், நீங்கள் போயிட்டு நீங்கள் நின்று பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஒரு 1 hour போய் நின்றுட்டு வாங்களேன், வெளியில இருந்து பார்க்க கடல் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்கு, போனால் நல்லா இருக்கு தோணும். நீங்கள் 1 hour ட்ராவல் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் கடலோட வேல்யூ. பயமாக இருக்குமா? அது எப்படின்னா நமக்கு பயங்கரமாக கேர் ஆகும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், தலைவலிக்கும். இதில் என்ன விஷயம்னா எங்கிட்ட வந்து இது வரைக்கும் ஃபாலோவர்ஸ் ஒரு 6 லட்சம் பேர் இருப்பாங்களா, இன்ஸ்டாவில் வந்து குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேர் கேட்டிருப்பாங்க, என்னை கூப்பிட்டு போங்கன்னு. நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் வந்து சொல்லியாச்சு. ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது வந்து இப்போ 1 day ஃபிஷிங்னா ஓகே, வர வச்சு நம்ம கூப்பிட்டு போயிடலாம். நம்ம போகிறது என்னமோ 6 நாள் 7 நாள். இதில் இவங்களை கூப்பிட்டு போயிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ அவங்களுக்கும் நமக்கு பதில் சொல்லணும், நம்மளை நம்பி 20 பேர் தொழில் பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை கூட்டு போகிறதுல வந்து உங்களுக்கு முடியலன்னா நம்ம கரைக்கு வந்து தான் ஆகணும், தொழில் பாதிக்கும், இப்படி எல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்குது. பர்டிகுலர் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம்னா எந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம்? உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும், அவ்வளோ போதும். அப்போ நான் செட் ஆக மாட்டேன். ஆமாம், இன்னொன்று நீச்சல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு கிடையாது. ஏன்னா நமக்கு போட்டில் எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கூட வர பாதி பேர் நீச்சல் தெரியாதவங்க வருவாங்க. நீச்சல் தெரியாமல் கடலுக்குள்ளே போகலாமா? உள்ள எல்லாமே இருக்க தானே, சரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்க தானே. சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீச்சல் இல்லை, இப்போ பக்கத்தில் நம்ம தான் நீச்சல் அடிக்கிறவங்க இருக்குங்களா, காப்பாற்றிடுவோம்ல. ஓகே, அவ்வளோதான். டைட்டானிக் மாரி ஆகிடுச்சு. ஏங்க அந்த அளவுக்குலாம் ஆகாது. ஏன்னா நான் எனக்கு கடல்னா ஒரு பயம் என்னன்னா, படகெட்டு போனால் சூறாவளி வந்துடும், போட்டு உடஞ்சிடும். டைட்டானிக் படம் பார்த்து வளர்ந்தேன். நீங்கள் டைட்டானிக் மைண்ட் செட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றுனா நம்ம சீசன் தொடங்கி ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல தொழில். ஓகே, கடலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு மீனை விற்றுக்கிட்டு அடுத்த போட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ போகும்போது அப்போ யோசிச்சோம், ஒரு குடும்பத்தில் உள்ள 3 ஆம்பளைகள் அந்த போட்டெலாம் இருக்காங்க. ஓகே, அவள் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும், நைட்டு தான் எப்போவுமே கடலுக்கு போவாங்க. ஏதோ ஒன்று தூங்கிட்டாங்க போல் இருக்குது போட்டு. அந்த ஓட்டத்துலேயே வந்து ஸ்டீரிங்கில் இருந்தவங்களும் தூங்கிட்டாங்க. கணக்காக ஒரு கப்பல் வந்து இடித்து போட்டு முங்கிடுச்சு. அந்த போட்டில் பொழைச்சவங்க 2 பேர் தான். எத்தனை பேர் போனாங்க? 10 ஒரு 15-17 பேர் இருப்பாங்க. ஓகே, அதில் பொழைச்சவங்க வந்து கப்பல் மேலே தான் மிஸ்டேக்கு. ஓகே ஓகே, அது கேஸெல்லாம் போட்டு எல்லாருமே காசு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரே குடும்பத்தில் இருந்த 3 பேருமே அன்னையோட போயிட்டு பாடியும் கிடைக்கல. ஓகே, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கடல் மொத்தத்தில் அப்படி தான் ப்ரோ. நம்ம கடலை விழுந்தாலும் நம்ம அந்த நேரம் சாக போகிற கண்டிஷன் நம்ம உடம்பு வீட்டுக்கு கிடச்சா போதும் தான் யோசிப்போம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் கிடைக்காது. நிறைய பேரோட பாடி இதுவரையும் கிடைக்கும். இன்னொன்று, கடலில் விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், 7 வருஷம் கழித்து தான் வந்து அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் அமௌண்ட் இருக்குது தெரியுமா? அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, இறந்த கடலில் விழுந்து 7 வருஷம் கழித்து அவங்க பாடி கிடைக்கலன்னா தான் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகே, புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா சட்டங்கள், அப்படிலாம் நிறையா இருக்குது. கேட்கவே முடியல. இன்னொன்று சம்பவம் என்னன்னா, எங்கள் கண்ணு முன்னாடி நடந்தது வந்து இது நிறையா வாட்டி சொல்லிட்டு எனக்கே ரொம்ப போர் அடிக்குது. எங்கள் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள்.
எல்லாரும் மீனவன் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தது இதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயம் கேள்விப்பட்டது. நான் பார்த்தது வந்து ஒரு போட் எங்கள் கண்ணு முன்னாடி வந்து கவுந்துருச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் கிட்ட இருந்தாங்க. நாங்கள் தான் போயிட்டு அப்புறம் எல்லாருமே காப்பாற்றணும். அந்த டைமில் என்ன அந்த போட்டை சுற்றி எல்லா டீசல்லாம் விழுந்து அந்த வலையெல்லாம் விழுந்து அதுக்கு மத்தியில் அந்த ஆட்கள் இருந்து அவங்களெல்லாம் தூக்கும் போதெல்லாம் ரத்த கலரி தான் ஃபுல்லாகவே. புரியல இப்போ போட்டு இப்படி இருக்கிற போட்டு இப்படி கவுந்துருச்சு. ஓகேவா? அந்த போட்டில் இருந்தவங்கலாம் தண்ணியில் குதிச்சிட்டாங்க. போட்டை சுற்றி தான் கிடக்குறாங்க. போட்டில் இந்த டீசல்லாம் விழுந்துருக்கும்ல, டீசல்லாம் கடலில் இதாக இருக்குல்ல, அந்த டீசல் கொஞ்சம் கண்ணில் போட்டால் என்ன ஆகும்? அதுக்கு மத்தியில் தான் ஆட்கள் இருக்காங்க. ஓகே. இதில் என்னாச்சுன்னா நம்ம காப்பாற்ற போனவங்களுக்கு கூட வந்து 2 நாள் வந்து கண்ணு திறக்க முடியாது. அப்படி அதில் போயிட்டு அவங்களெல்லாம் இழுத்துட்டு வந்து மேலே தூக்குறதுக்கு முன்னாடி நான் அந்த டைமில் யோசித்தேன், இதை வீடியோ எடுத்து நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்லாம் யோசித்தேன். அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு அந்த ஃபோனை எடுக்கிறக்குள்ள மைண்டே கிடையாது. ஏன்னா அப்போ நான் ஒரு விளாகராக தான் போயிருக்கேன். ஃபிஷிங் ப்ளஸ் விளாகிங் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒன்று நடக்கும்போது வந்து எனக்கு அந்த ஃபோனை எடுத்து இதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்டே வரல. ஏன்னா அன்றைக்கி நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன்னா அந்த உயிரை பணையை வச்சு போய் காப்பாற்றினவங்கள அவங்களாச்சும் அட்லீஸ்ட் எப்படியோ ஃபேமஸ் ஆகிப்பாங்கன்னு வைங்களேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எல்லாருமே காப்பாற்றினது. தூக்கும் போதெல்லாம் ரத்த கலரி மொத்த பேரும். இதில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம்னா ஒரு சின்ன பையன், அவனுக்கு நீச்சலே தெரியாது. ஆனால் கடைசி நிமிஷம் அவனை போய் காப்பாற்றுற வரை நனையவே இல்லை. அவன் ஒரு பொட்டு நனையலை. அவன் எப்படின்னா போட்டு இப்படி இருக்குன்னா இப்படி போகும்போது இப்படி ஏறி இங்கே வந்துடுவான், இப்படி போகும்போது இங்கே வந்துடுவான், இப்படி வரும்போது இங்கே வந்துடுவான், இப்படி ஏறி கடைசியில் அந்த போட்டர் ப்ளப்ரோ இருக்குல்ல, ப்ளப்ளோர் அந்த இதில் போய் உட்காந்துருந்தான். அப்படி போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு நீச்சலே தெரியாது. பயங்கரமான ஒரு சம்பவம். செம்ம சூப்பர்மேன். ஆனால் என்னென்னா முங்கின போட்டை வந்து நாங்கள் கரை கொண்டு வந்துடலான்லாம் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு 4 போட்டு வரிசையாக இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 அந்த கம்பான்னு சொல்லுவாங்களே பெரிய ரோப்பு அதை போட்டு இழுத்துட்டு வந்தோம். ஆனால் என்னென்னா அந்த டைமில் வெதரும் ரொம்ப மோசமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஒரு 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 கட்டத்துக்கு மேலே வந்து அதை கொண்டு வர முடியல. போட் என்னாச்சுன்னா அப்புறம் முங்கிடுச்சு. ரொம்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி அங்கே எப்படியாவது கொண்டு வந்துடலான்ட்டு அதுக்கப்புறம் போட் எவ்வளோ வரும் அமௌண்ட்? வரும் 1.5 crore வரும். க்ரோர்ஸா? ஆமாம். அவ்வளோதான். ஒரே நாளில் வந்து 1.5 crore முடிஞ்சு. ஓகே. கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் வெதர் கண்டிஷன் ஒன்று சொன்னீங்கல்ல, ஃபிஷிங்க்கு வெதர் கண்டிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப மோசமான வெதராக இருந்தால் கடலில் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவ்வளோ மோசமாக இருக்கும். நம்ம இப்போ போட்டு எப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த வெதரில் அந்த இப்படி இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கும்போது நம்ம இங்கே வருவோம், சர்க்கஸ் மாதிரி இடிச்சுக்கிட்டே கிடப்போம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரிஸ்க்கு தான். என்ன வேணாலும் நடக்கலாம். என்னைக்காச்சும் பயந்துருக்கீங்களா கடல்? பயந்துருக்கேன்னா இந்த சம்பவம் தான் நான் சொன்னோம்ல, இதுக்கு அப்புறம் தான் வந்து ஏன்னா அன்னைக்கு வெதரும் நல்லா தான் இருந்து இப்படி இந்த போட்டு கமந்து போகணும்னு அவசியமும் இல்லை. அதை பார்த்ததுலேருந்து எப்படி இருந்தாலும் அப்போ கமந்து போகுமா, அப்போ எப்படினாலும் ரிஸ்க் தானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆமாம் அப்படி வந்துடும். ஓகே. திடீர்னு திமிங்கலம் திமிங்கலம்லாம் அவரை பார்த்துருக்கோம், அலர்ட்லாம் இருக்கும்ல. திமிங்கலத்தை பார்த்துருக்கோம், ஆனால் அது பிடிச்சதோ இல்லை நம்ம வலையில் மாட்டினது கிடையாது. திமிங்கலாம் பிடிக்க முடியாது. தூரமாக பார்த்துருக்கோம். அந்த அது எப்படி திமிங்கலம் ரொம்ப சாஃப்டா இல்லை? அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சாஃப்ட்னு சொல்கிறாங்க. அது பழகி பார்த்தா டிவியில் பார்த்துருக்கேன். திமிங்கலம் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம பழகி பார்த்தா தெரியாது. தண்ணிலாம் அடிக்குமே, ஜாலியாக இருக்கும். தண்ணி ஜாலியாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்க்கணும், அது பேசி பார்க்கணும் அப்படியே போட்டு தள்ளிடும். எங்களோட லாஸ்ட் ஒரு கேள்விண்ணா, உங்கள் விஷயத்துலேருந்து எங்கள் மக்களுக்கு அந்த விஷயம் சொல்லி ஆகணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருந்தால் எங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். மொத்தத்தில் ஃபிஷர்மேன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றுங்க, அவ்வளோதான். நானும் ஃபிஷர்மேன்னா வந்து நிறையா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது என்னென்னா, நிறைய படங்களில் பார்த்தாலுமே வந்து ஃபிஷர்மேனா இப்படி தான் இருப்பாங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி அழுக்கும் இது மாதிரி தான் இருப்பாங்க, கலீஜாக இருப்பாங்க. ஃபிஷர்மேனா ரவுடி, ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றி ஆகணும். ஃபிஷர்மேனா வேறு, அவங்க கேட்டகரியே வேறு, ஓகேவா? அந்த லைஃப் ஸ்டைல் வேறு. நாமளே வந்து அதிகமாக புகழ்ந்துக்கவும் கூடாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிங்க, அவ்வளோதான். இப்போ நான் புகழ்ந்துக்கிறேன், அண்ணன் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்காரு, என்னோட அழகாக இருக்காரு, எனக்கு பக்கம் பரம்பரையாக இருக்குது, என்னோட அழகாக இருக்கீங்க. மொத்தத்தில் அவ்வளோதான். ஃபிஷர்மேன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எங்களை நம்பி கூட இந்த உரையாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.